சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள், வார்த்தைகள் ஆண்டவரே கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே பாடல் மூலமாக ஐயா ஏசப்பா நீங்கள் மகிமைப்படும்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ தேவனே, மூவரை ஒருவராய் இருக்கிறவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆசிரியே, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம், ஜீவனில் நடத்தப்பனே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரின் கரம் என் மேலே, கடுகளவோ பயமில்லையே. கர்த்தரின் கரம் என் மேலே, கடுகளவும் பயமில்லையே. கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், நித்தமும் என்னை நடத்திடுவார். கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், நித்தமும் நம்மை நடத்திடுவார். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். உள்ளங்கையில் என் பெயரை வரைந்து உள்ளார், உறங்காமல் காக்கும் தெய்வம் நானே என்றார். உள்ளங்கையில் நம் பெயரை வரைந்து உள்ளார், உறங்காமல் காக்கும் தெய்வம் நானே என்றார். வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத நேசரவர். ஆமென். வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத நேசரவர். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். உலகத்தின் இரட்சகர் வந்தார், புதுகுலந்தா கொண்டாட்டந்தா சர்வ பூமியில். உலகத்தின் இரட்சகர் வந்தார், புதுகுலந்தா கொண்டாட்டந்தான் பூமியில். மகாராஜா பூமியிலே வந்தார், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. மகாராஜா பூமியிலே வந்தார், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சூழ்நிலைகள் மாறும், சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். வர 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 வரப்பா ஆண்டவரே, வாழ்வு பிள்ளைகளோட வாழ்க்கை சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரின் கரம் நம்ம மேல் இருக்கிறதுனால கடுகளவும் நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உள்ளங்கையில் நம் பெயரை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லினார். அல்லேலூயா. சோத்திரம். இதோ இந்த பாடுகளை நமக்காக அப்பா இந்த நாளில் ரத்தம் சிந்திருக்கிறாங்க. அவர் பாடுகளை நாம் நினைக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த பண்டிகை நாளை அல்லேலூயா நாங்கள் அனுசரிப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆனாலும் மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் உம்மை அறியணும், உம்மை நேசிக்கணும். அப்பா நீர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக வழிவாசலை திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. 10th +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பயத்தின் ஆவி எடுத்து கொடுங்க ஐயா. தெளிந்த புத்தி சமாதானத்தை கொடுங்க. வருகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய சமாதானத்தோடு நடக்கணும் ஐயா. எந்த இடத்துல அப்பா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களை, மிகாவிய தூதர்களை, பணிவிடை ஆவிகளை கட்டளை அடிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒருவருக்கு ஊக்கமாய் அன்பு கூறட்டும் தகப்பனே. ஆவில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்படியாக ஆண்டவரே அப்பா ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசிக்கொள்ளாதபடி அன்பில் பிணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு வார்த்தை மூலம் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாளிலே பிலிப்பியர் புத்தகத்தில்
நம்ம 3வது அதிகாரத்தை தியானிக்கலாம். அங்கே பிலிப்பருக்கு பவுல் எழுதுகிற காரியம். பிலிப்பர் பட்டணத்துக்கு அங்கே பவுல் சொல்லுகிறார். இப்போ நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய செய்தியை கேட்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. அந்த புத்தகத்தை நீங்கள் பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை எடுத்துங்க. நான் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது 2வது வசனத்தை வாசிங்க. நாய்க்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை நிறைய வருது. இல்லையா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நான் அடுத்த அந்த காரியத்தை குறித்து நான் அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன். 3வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த 3வது வசனம் இருக்குது பாருங்க, அருமையான ஒரு வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல், எந்த மனுஷனையும் நான் நம்பக்கூடாது. விருத்த சேதனம் உள்ளவனா அதான் அர்த்தம். விருத்த சேதனம் உள்ளவனா தேவனுடைய பிள்ளைகள்னு அர்த்தம், தேவனுடைய வீட்டார்னு அர்த்தம், தேவனுடைய மனவாட்டின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம் அப்படின்னு அர்த்தம். அதான் விருத்த சேதனம் என்பதுக்கு அங்கே பொருள். அல்லேலூயா. அது சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல், முழுக்க 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 நான் நம்பிக்கைலாம் யார் மேலே இருக்கணும்? ஏசப்பா மேலே இருக்கணும். அவர் பிறந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தார், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் நான் இந்த சாம்பல் புதன் ஆரம்பிப்பாங்க. அதுல பார்த்தா லெட் டேஸ்ன்னு நல்லா கேட்டுங்க. அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு. இல்லையா? நம்ம துக்க நாள் அப்படி எடுக்கக்கூடாது. அந்த நாளை தியானிக்கணும். எப்படிலாம் நமக்காக அடிக்கப்பட்டான்றது தியானிக்கணுமே தவிர அதுக்காக துக்கம் இருந்துங்கன்னு துக்க நாள்லாம் கிடையாது. சந்தோஷமான நாள். நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார், 24 மணி நேரம் இருக்கிறார். நானும் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறேன்ற. அல்லேலூயா. ஆனால் மரணம் வரைந்த நினைவு கூறுன்ற, அதுக்குத்தான் திருவிருந்து பந்தியே அவர் ஏற்படுத்துறார். அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது அவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. நீ என்னை நினைச்சினே இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, இடைவிடாமல் உன்னை ஸ்தோத்திரிப்பேன், அந்தி சந்தி மத்தியான வேலையும் உண்மை ஸ்தோத்திரிப்பேன்றான் பாருங்க. அந்த மாதிரி 24 மணி நேரமும் அவரை தியானிச்சுக்கினே இருக்கிறோம். அவன் தான் யாருன்னா கிறிஸ்து. அவன் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நம்ம துதிக்கிறது மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஜெபமா சொல்லி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன செய்யறாங்கன்றதை யோசிக்கணும். பரலோகத்தில் என்ன செய்யறாங்க? தேவத்துக்குள்ள 24 மணி நேரம் துதிச்சுக்கினே இருக்கிறாங்க. அதே மாதிரி பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்ம வேலை இங்க எல்லாம் நம்ம துதிச்சுக்கினே இருக்கணும், இடைவிடாம துதிக்கணும். அல்லேலூயா. தானியேல் எப்படி பண்ணாம பாருங்க. அவனுக்கு அங்க துதிக்க கூடாது சட்டம் கூட உடலை 3 வாட்டி துதிச்சிட்டான். அந்த கட்டுக்கு மத்தியில அவன் 3 வாட்டி துதிச்சுக்கிறான். நம்ம தினமும் ஒரு வினாடியை துதிக்கணும், பாடிக்கினே இருக்கணும், அவரை துதிச்சுக்கினே ஆராதிச்சு. அது ஆவியில ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாட்டா பாடக்கூடாது. இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது உச்சரித்து தியானிச்சு அவரை பாடணும். அல்லேலூயா. ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே யாரு? விருத்தசன். கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டு. மேட்டிமை இல்லை, மேட்டிமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டு. மேட்டிமது பிசாசு, கர்வம், அகங்காரம், நான் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி இல்லை. இங்க ஒண்ணுமே நம்ம நான் கிடையாது, எல்லாம் அவர் தான்.
அல்லேலூயா. ஆனால் அவர் நிமித்தமாய் நான் இருக்கிறேன். ஆமென். யாருன்னா உங்களை கேட்குறாங்க, எப்படிங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேங்க அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும். அவரை மேன்மை பாராட்டணும். நம்ம பிரச்சனை ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்ன விஷயம் உங்க வீட்டில் அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் கூட ஏசப்பாக்குற அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். எப்படி இருக்குது பாரு. அதை விட்டு அப்படியா, ஆமாம் என் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு, என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, நான் ஒருத்தர்கிட்ட போய் புலமைலாம் இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தால் எங்கள் ஏசப்பா இருக்கிறாருங்க, ஆமென். அவர் பார்த்துக்குவார் எல்லாம். அவர் உயிரோடு இருக்கிறார். மேன்மை பாராட்டுங்க. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அதாங்க சொல்கிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம வேண்டுமானால். 4வது வருஷத்தில் அவன் சொல்கிறான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஆமென். அதை அவனும் வைக்க முடியும். யாரால? அந்த பவுலாலும் வைக்க முடியும். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் நீங்களே மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நான் எவ்வளோ நம்பிக்கையாக உள்ள மனுஷனாக இருந்திருப்பேன் ஒரு காலத்தில் அப்படின்றான். நல்ல படிப்பாளி, நல்ல தைரியம் முடிச்ச ஆள். அல்லேலூயா. கிறிஸ்துவெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு போன ஆள். எல்லா டேலண்ட்டும் இருக்குது. அவன் சொல்கிறான், நான் உங்களை மாதிரி என்னையே நான் நம்பியிருந்தேனா, நான் இருக்கிறேன், என்னால் முடியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது அப்படி நான் நினச்சிடேன். உங்களை விட நான் தைரியம், உங்களோட எல்லாத்திலும் மேன்மையான. ஏன்னா அவனை மாதிரி இப்போ ஊழியர் செய்யறதுக்கு ஆள் இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் கிடையாது பவுலை போல. ஒரு அல்ல இல்லைங்களா? அதனால் அவனை மாதிரி தைரியம் பிடிச்ச ஆளை யாரும் இருக்க முடியாது. பேர்பட்ட ஆள். உங்களுக்கே உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணுன்றான். இல்லையா? அதுதான் அந்த வார்த்தை. மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாமே. வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாமே, என்னால் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் 8ஆம் நாளில் விருத சேதனம் படைந்தவன். சும்மா இல்லை, உங்களை மாதிரி கிடையாது. அல்லேலூயா. 8ஆம் நாளில் நானா விருத சேதனம், அது எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. ஞானஸ்தான்ற பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இயேசு 8ஆவது நாளில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தேவாலயத்தை கூட்டிகிட்டு போனாங்களோ, அதை போல் நானும் 8ஆவது நாளில் கீழ்படித்து ஞானஸ்தானமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். அது மாத்திரம் இல்லை, நான் இஸ்ரவேல் குடும்பத்தை வம்சத்தாரை சேர்ந்தவன். அது மாத்திரம் இல்லை, நான் யார்? பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், முழுக்க முழுக்க எபிரேயரில் பிறந்த எபிரேயன், கலப்பட திருமணத்தில் வந்தவன் இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி நான் யார்? பரிசேயன், கரைச்சி குடித்தவன். ஒரு அல்ல சொல்லிங்களா? அப்போ நான் எப்படி இருந்திருக்கணும்? உங்களை விட எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கணும், என்ன நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி வைராத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்பட்டவன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பக்தி சபையை அவன் சபையை எதிர்த்துன்னு போனவன், சபையை நாசம் பண்ண போனவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். ஆனால் இன்னைக்கு நான் யாரை நம்பியிருக்கிறேன் தெரியுமா? கர்த்தரை நம்பியிருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவன் சொல்கிறான் பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் சாவறதுக்கு பயப்படுவாங்க, அதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் ஊழியம் செய்கிற வரைக்கும் எனக்குள்ள உயிர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மரித்தேன் ஆனால் சதா உயிரோடு. எங்கே இருக்கிறேன்? வேறு எங்கேயே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் உயிராக இருந்தால் அவர் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள. அப்போது நீ ஊழியம் செஞ்சினா உனக்கு ஜீவன். உன்னை ஆயுசை கேட்டால் அவனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பேன்றார். ஆனால் பிரச்சனை கிடையாது. செத்தா எனக்கு ஆதாயம், லாபம், இதை விட சூப்பர் இடத்துக்கு நான் போயிடுவேன்றான். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ கற்றுக்கணும். இயேசுவை நம்பி இருக்கணும். இந்த ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னார் பாருங்க. 2வது வருஷத்தில் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் என்ன வளர்க்கக்கூடாதுங்க? நாய் வளர்க்கவே கூடாது. ஒரு அல்ல சொல்லிங்களா? ஏன்னா மத்தேயு 7:6 சொல்லுது, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதேயுங்கள். எது பரிசுத்தமானதே நாய்க்கு கொடாதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தலைகறி, கோழிக்கறி, கால் வாங்கினது வேக வச்சு அது சுத்தமாக கொடுக்கும். அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட ஜீவன் சாப்பிட்ற அது பிராணிகள்னு பைபிள் சொல்லுது, நமக்கு சொல்லி கொடுக்குது. 2 பிராணி. அதுக்கு அதிலே இன்னொன்று சொல்லுவார் பாருங்க, உங்கள் முத்துக்களை பண்டிகைகளின் முன் போடாதே. இந்த பன்னியும் நாயும் கிறிஸ்தவனுக்கு விரோதமான 2 மிருகம்.
ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நாய் வளர்த்தானா அவன் என்ன அர்த்தம்னா அவன் ஊழியக்காரனே கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது. வீட்டுக்கு 4 பேர் வந்தால் ஜெபிக்கலான்னு கேட்குறது தான் கிறிஸ்தவன். வீட்டில் நாய் வளர்த்துருந்தா வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஒரு அல்ல சொல்லிங்களா? அப்படிங்கிறவன் நாய் வளர்க்கவே கூடாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு இடத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க, தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிட்டு வந்து சொல்லுவார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன்னார். அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, துணிக்கைய டேபிள்லேருந்து இருக்கிற ஒரு துணிக்கைய, பிள்ளை சாப்பிட்ற துணிக்கைய நாய் சாப்பிடுவேன், அது எனக்கு கொடுங்கன்னார். அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து இயேசு வந்து வார்த்தைக்கு அவ்வளோ செவி கொடுத்தாங்க. இனி கிறிஸ்தவம் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஆண்டு கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நாய் வளர்க்குறியா, தூக்கி குப்பையில் போடு, தொத்தி விடு. நாய் செத்துச்சுன்னு ஒரு குடும்பம் 1 வாரம் சாப்பிடாம இருக்குது. இந்த மாதிரி பைத்தியம் இருக்கும் பாருங்க. பிசாசுங்க, பன்றி கூட்டத்துக்குள்ள எப்படி பிசாசு லேகின் பிசாசு போச்சோ, உங்கள் வீட்டுக்கு விரோதமாக உங்கள் மேலே இருக்கிற நாய் மேலே ஏவி விடுவாங்க. சொல்லுவாங்க, நாய்க்கு நைட்டில் கத்துச்சுன்னா அதுக்கு கண்ணில் பிசாசு தெரியும். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா நாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீட்டில் எந்த சங்கார கண்ணுள்ள நுழையக்கூடாது, எந்த வலுசபத்தின் ஆவியை நுழையக்கூடாது, எந்த விஷ ஜந்துகளும் நுழையக்கூடாது, எந்த வாதையும் கூடாரத்தை அணுகக்கூடாது. பரிசுத்த ஆவின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.